வீட்டில் பழசான இந்த குக்கர் கேஸ்கட் வந்து ரீயூஸ் பண்ணுற ஐடியாஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த குக்கர் கேஸ்கட் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அரிசி சாக்கு பை இருக்குது இல்லைங்களா, அந்த சின்ன சைஸில் இருந்தால் போதும். அந்த பை வந்து எடுத்துக்கோங்க. இந்த அரிசி சாக்கு பை வந்து வர மாதிரி உள்பகுதி வந்து வெளியில் வர மாதிரி திருப்பி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நான் திருப்பி எடுத்திருக்கேன். இப்போ இந்த கார்னரில் வந்து நம்ம ஸ்டேப்லர் பின் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஒரு பின் பண்ணிக்கோங்க, அப்புறம் இந்த இடத்துல 2 பின் பண்ணிக்கணும் ஸ்டேப்லரில். இந்த 2 துணியும் சேர்ந்த மாதிரி வச்சு அப்படியே ஒரு ஸ்டேப்லர் போட்டுற வேண்டியது தான். ஒரு ஸ்டேப்லர் பண்ணிக்கணும். இந்த இப்போ மேல் பகுதி இருக்குது இல்லைங்களா, இது வந்து நம்ம க்ளூ கன் இருந்தால் போட்டுக்கலாம், இல்லாட்டி நம்ம வந்துட்டு ஒரு ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம் இந்த இடத்துல. இப்போ இந்த கேஸ்கட் வந்து இந்த இடத்துல வைக்க போகிறோம். இந்த கேஸ்கட் வந்து உள்ளே போகிற மாதிரி வச்சுட்டு இதை மடக்கி இந்த இடத்துல வந்து அப்படியே ஸ்டிச்சிங் போட்டு வந்துடுங்க. ஊசி நூலில் வந்து சுற்றி வர நீங்கள் அப்படியே ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு வந்துடணும். இப்போ எப்படி ஸ்டிச்சிங் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். எங்கிட்ட வந்து அரிசி சாக்கு பை சின்னதாக தான் இருந்தது, அதுதான் நான் எடுத்திருக்கேன். இப்போ அதில் வச்சு நான் செஞ்சு காமிக்க போகிறேன். இங்கே வந்து இப்போ நான் ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஊசி நூல் எடுத்துக்கோங்க. டெய்லரிங் மிஷினுக்கு யூஸ் பண்ணுற நூல் அந்த ஊசி தான் எடுத்திருக்கேன். அப்படியே வந்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்கள் சும்மா இப்படி நம்ம விட்டு எடுத்து கொஞ்சம் தூரம் தள்ளி திரும்பவும் அப்படியே வந்து இந்த ஊசி நூல் விட்டு எடுக்க வேண்டியது தான். சீக்கிரமாகவே நீங்கள் தைச்சிருவீங்க. இதே மாதிரி இது முழுவதுமே அப்படியே ஸ்டிச்சிங் பண்ணிக்கோங்க. இந்த நூல் வந்து அப்படியே பக்கத்தில் வந்து எடுத்து 2 கிளாத்துக்கும் சேர்ந்த மாதிரி அப்படியே தைக்க வேண்டியது தான். அவ்வளோதான். பாருங்கள், இப்போ வந்து நான் தைச்சி முடிச்சிட்டேன். இப்போ வந்து இதை நம்ம வந்து அப்படியே திருப்பிக்கலாம். இப்போ இது வந்து நீங்கள் லாண்ட்ரி பேக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவுமே அழகாக இருக்கும். பெரிய அரிசி சாக்கு பை இருந்தது அப்படின்னா இனிமேல் நல்லா லுக்காக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. இது திக்னஸாக இருக்கிறதுனால உங்களுக்கு எவ்வளோ துணிகள் வேணாலும் போட்டுக்கலாம். நீங்கள் பெரிய லாண்ட்ரி பேக் அப்படிங்கிறப்ப நிறைய துணிகள் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அப்படியே இப்படி கவராகி நிற்கும். இந்த மாதிரி வந்து நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ துணி துவைக்கிற கிளிப்பெல்லாம் நம்ம வந்து பாக்ஸ் எல்லாம் இல்லை அப்படின்னா எங்கே போட்டு வைக்கிறது அப்படின்னு யோசிப்போம். இந்த மாதிரி பழைய கேஸ்கட் வந்து நம்ம தூக்கி வீசாமல் இருந்தோம் அப்படின்னா இதில் வந்து கிளிப் எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கலாங்க. எத்தனை கிளிப் இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு ஆணியில் வந்து நீங்கள் இதை வந்து மாட்டி விட்டுக்கிட்டிங்கன்னா தேவைப்படுறப்ப நீங்கள் இந்த கிளிப் எல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த ஐடியாவும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி முழுவதுமே இந்த கேஸ்கட் முழுவதும் நீங்கள் கிளிப்பு வந்து அப்படியே இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா துணி காய போடுறப்ப நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய கிளிப்பு வந்து வச்சுட்டே வரலாம் நம்ம. ஏன்னா இது வந்து கேஸ்கட் வந்து இவ்வளோ பெருசு, ரவுண்டு பெருசாக இருக்குது இல்லைங்களா, அதனால் பக்கம் பக்கம் நிறைய கிளிப்பு வந்து நம்ம வச்சுக்கலாம். இந்த கேஸ்கட்டில் வந்து இந்த மாதிரி நான் வந்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ நான் எவ்வளோ கிளிப்பு போட்டு வச்சுருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு 50-60 கிளிப்புக்கு மேலே இருக்கும். எவ்வளோ பெரிய பாக்ஸ் நம்ம இதுக்கு போடணும். ஆனால் இந்த கேஸ்கட்டில் போடுறப்ப இத்தனை கிளிப்பு இதில் வச்சுக்கலாம். நம்ம தேவைங்கிறப்ப துணி காய போடுறப்ப ஈஸியாக நம்மளுக்கு வந்து இதை எடுத்து காய போடுறதுக்கு வசதியாக இருக்கும். ஏதாவது ஒரு ஆணியில் மாட்டி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ இந்த மாதிரி உள்ளன் நூல் வந்து நம்ம இந்த கேஸ்கட் ஃபுல்லாக அப்படியே சுற்றிக்கலாம். நம்ம உள்ளன் நூல் வந்து எந்த கலரில் வேணாலும் சேர்த்திக்கலாம். ஒரே கலர் உள்ளன் நூல் வேணாலும் சேர்த்திக்கலாம், இல்லை கலர் கலராக வேணாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. உள்ளன் நூல் ஸ்டார்டிங் பண்ணுறப்ப சும்மா லேசாக நார்மலாக நம்ம முடிச்சு போடுற மாதிரி தான் முடிச்சு போட்டுட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம ஆரம்பிச்சுட்டு வரப்போ ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் வந்து அப்படியே உள்ளே விட்டு எடுக்க வேண்டியது தான். ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி பாருங்கள், உள்ளன் நூல் வந்து உள்ளே இதை வந்து விட்டுட்டு இந்த நூல் வந்து அப்படியே எடுத்துகிட்டு வாங்க. இப்படியே நம்ம இந்த ரவுண்டு முழுவதுமே வந்து செஞ்சுக்கலாம். நான் 2-3 கலர் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஒவ்வொரு கலரும் அப்படியே நம்ம முடிச்சுட்டு அடுத்த கலர் ஜாயின் பண்ணுறப்ப அந்த மாதிரி நம்ம முடிச்சு போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு கலர் வந்து ஜாயின் பண்ணணும். நல்லா நெருக்கமாக இருக்கிற மாதிரி இப்படி வந்து பக்கத்தில் பக்கத்தில் போட்டு எடுத்துக்கணும். இப்போ வந்து நான் வந்து இந்த அளவுக்கு வந்து சுற்றி முடிச்சிருக்கேன். கொஞ்சம் தூரத்துக்கு வந்து இதே கலர் வந்து நான் சுற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து
அடுத்த கலர் வந்து ஆரம்பிக்கிறப்போ உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இப்போ இந்த கலர் வந்து கொஞ்சம் தூரத்துக்கு வந்து இது அப்படியே வந்து நம்ம வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வேணுன்னா இன்னொரு கலர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் தூரத்துக்கு இந்த கலரே வச்சுட்டு அதுக்கப்புறமா அடுத்த கலர் வந்து ஆரம்பிக்க போகிறேன். 2 கலர் நான் உள்ளன் நூல் இப்போ சுற்றிருக்கேன். இங்கே ஆரஞ்சு கலர், இங்கே வந்து நேவி ப்ளூ கலர். இப்போ இன்னும் மிச்சம் இந்த இடம் இருக்குது. இங்கேயும் வந்து இன்னும் 2-3 கலர் வந்து நான் அடுத்தடுத்தது அப்படியே சுற்றிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இப்போ நான் 5 கலர் நூல் வந்து இதில் சுற்றி முடிச்சிருக்கேன் பாருங்கள். நம்மளுக்கு எந்த கலர்ஸ் எப்படி வேணாலும் நம்ம வந்து சுற்றி முடிச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து இடையில வந்து சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ் வந்து நம்ம ஒட்டிட்டால் இன்னும் அழகாக இருக்கும். உங்கள்கிட்ட க்ளூ இருக்குது அப்படின்னா அது வந்து அதில் வச்சு நீங்கள் ஃப்ளவர்ஸ் ஒட்டலாம். இல்லை டபுள் சைடு செல்லோ டேப் இருக்குது அப்படின்னா அதில் கூட நீங்கள் வந்து ஒட்டிக்கலாங்க. இப்போ நான் வந்துட்டு எல்லா பக்கமும் அதே மாதிரி சுற்றி வர கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு ஃப்ளவர்ஸ் வந்து ஒட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து நம்ம அழகான ஒரு டவலெல்லாம் போடக்கூடிய ஒரு ஆர்கனைசராக தான் செய்ய போகிறோம். நம்ம வீட்டில் வாஷ் பேசன் இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் வந்து இது மாட்டிட்டு இதில் வந்து நம்ம டவலெல்லாம் போட்டுக்கலாங்க. கிச்சனில் கூட நீங்கள் இது மாட்டிட்டு இதுலேயும் வந்து கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற டவல் கூட மாட்டிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல் டிப்ஸ் என்னுடைய சேனலில் நிறைய இருக்குங்க. மறக்காமல் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேங்க. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.